7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 3 புக்கில் 5th யூனிட் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் ரொம்ப முக்கியமான யூனிட் இது. ஸோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள் உயிரினங்களை அவற்றோட பொதுப்பண்பு அடிப்படையில் நம்ம தொகுத்தல் தான் உயிரியல் வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறோம். 2 பகுதிகளாக பகுக்கிறதுக்கு பேர் திறவுகோல் அப்படின்றோம். டிக்டோமஸ் கீ அமைக்க இந்த ஒற்றுமை வேற்றுமை. ஸோ டிக்டோமஸ் கீயில் இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் அப்படின்னா என்னென்னா ஒற்றுமையையும் வேற்றுமையையும் உற்று நோக்கி இனம் காண வேண்டியுள்ளது. ஸோ உயிரினங்களை இப்படி ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் தான் இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒரு பண்பு உள்ளது அல்லது ஒரு பண்பு இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவாக பிரிக்க முடிகிறது. இறுதியில் ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை இரண்டாவது நிலையை தொடர்கிறது. முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை. அடுத்து உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் முதுகெலும்பு உள்ள விலங்குகளை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. அடுத்து இறகு மற்றும் முடி செதில்கள் இந்த வேறுபாடின் அடிப்படையில் பிரிக்கிறது. அடுத்து குழுக்களாக பிரித்தல் தான் வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கோங்க. அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ. அவர் என்ன பண்ணுறாருன்னா 2400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அவரோட தொகுப்பு அமைப்பை உருவாக்குறாரு. பட் அவர் இறந்து 2000 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தாவரங்கள் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, விலங்குகளை ரத்தமுடைய விலங்குகள் ரத்தமற்ற விலங்குகள்னு பிரிக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, இடப்பெயர்ச்சி அடிப்படையில் நடப்பவை பரப்பவை நீந்துவை அப்படின்னு 3 தொகுதிகளாக அதை பிரிக்கிறாரு. அடுத்து விலங்குகளின் வகைப்பாடுன்னு பார்த்தோன்னா முதுகெலும்புள்ளவை முதுகெலும்பற்றவை. முதுகெலும்புள்ளவை வெப்ப ரத்த விலங்கு குளிர் ரத்த விலங்கு. வெப்ப ரத்த விலங்கு எது, பாலூட்டி பரப்பன. குளிர் ரத்த விலங்கு தண்ணியில் வாழ்கிறது. ஸோ மீன்கள். அடுத்து ஊர்வன இருவாழ்விகள் இதெல்லாமே குளிர் ரத்த வகைகள். வெப்ப ரத்தம்னா ஒன்று பாலூட்டிகள் பரப்பன. அடுத்து கண்டங்கள். இது முதுகெலும்பற்றவையில் கண்டங்கள் உள்ள கால்கள் கால்கள் அற்றவை. ஸோ கால்கள் உள்ளவைனா 3 ஜோடி கால் இருக்குது, இல்லை அதுக்கும் மேலே இருக்கிறது. கால்கள் அற்றவைனா புழு மாதிரி இருக்கும், இல்லை புழு வடிவம் இல்லாமல் இருக்கும். ஸோ பாலூட்டிகள் என்னென்ன, கரடி புலி திமிங்கிலம் ஒரு பாலூட்டிக்கும். கரடி புலி திமிங்கிலம். பரப்பனை நெருப்புக்கோழி மயில் கழுகு. மீன்கள் சால்மன் பொன்மீன் கப்பி மீன் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து ஊர்கனை ஆமை முதலை பாம்பு. இருவாழ்வுகள் தவளை தேரை நமக்கு தெரியும், நியூட் இது ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஜோடி கால்கள் எதுக்கு இருக்குது, எறும்புக்கு கரப்பாம்பூச்சிக்கு வண்டுக்கு. இதுக்கு 3 ஜோடி கால் தான் இருக்குது. அதுக்கு மேலே நிறைய கால் எதுக்கு இருக்குது, தேல் சிலந்தி மரவட்டை. புழு போன்றது மண்புழு அட்டை. புழு வடிவம் அற்றது கல்லீரல் புழு. இது உள்ளே இருக்கிறது தட்டை புழு, தட்டையாக இருக்கிறது, அதனால் இது புழு வடிவம் கிடையாது. சரியா, கல்லீரல் புழு தட்டை புழு. சரியா. அடுத்து வகைப்பாட்டின் அவசியம் என்ன, அதோட தோற்றம் பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் உயிரினங்களின் தகவல்களை ஈஸியாக நம்ம கேதர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி. அடுத்து பிரிவுகளின் படிநிலை இறங்கு வரிசையில் தான் அதை அமைக்கணும். லின்னேயஸ் தான் உருவாக்குனார், அதனால் லின்னேயஸ் படிநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. 7 முக்கிய படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு உலகம், அடுத்து தொகுதி, அடுத்து வகுப்பு, வரிசை, குடும்பம், பேரினம், சிற்றினம். சரியா. உலகம் எப்படி இருக்குது, மேலே அப்படி தனியாக தொங்கிட்டு இருக்குது. ஸோ உலகம்க்கு அப்புறம் தொகுதி. ஸோ தொகுதிக்கு அப்புறம் தொகுதி மேலேருந்து தொங்கிட்டு இருக்குது, ஒரு வகுப்புக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த வகுப்புலேருந்து ப்ரேயருக்கு வரிசையாக போகிறாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் ப்ரேயரில் அவங்கவுங்க ஃபேமிலி பற்றி பேசுகிறாங்க. அடுத்து பேரினம் சிற்றினம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நுண்ணோக்கி மூலம் பார்க்கக்கூடிய ஒரு செல் உயிர் எதுனா, போலிக்கல்கள் கசையிலை குறியிலை மூலம் இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது பிளவு முறையிலோ இல்லை இணைய முறையிலோ நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகள் அல்லது புரோட்டோபிளாசா. எடுத்துக்காட்டு அமீபா யூக்ளினா பாரமீசியம். ஸோ இதுதான் நுண்ணோக்கி மூலம் காணக்கூடியது. போலிக்கார்கள் கசையிலை இது மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யக்கூடியது. பிளவு முறையில் இணைய முறையில் நடைபெறுகிறது. இனப்பெருக்கம் அப்படின்னா எது அப்படின்னா ஒரு செல் உயிரிகள். எது, புரோட்டோசோவா. எக்ஸாம்பிள் அமீபா யூக்ளினா பாரமீசியம். அமீபா யூக்ளினா பாரமீசியம். அடுத்து பல செல்களால் ஆனவை என்னது, உடல் முழுக்கும் துளைகள் நிறைந்து காணப்படுவது. முட்களால் ஆன அகச்சட்டத்தை கொண்டதில் இனப்பெருக்கம் பல 2 முறையிலையும் நடைபெறுறது. சரியா. உடல் முழுவதும் துளைகள் உடையது, துளை உடலிகள். ஸோ துளை உடலிகள்லாம் என்னது, ஸ்பாஞ்சு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது, அங்கங்கே மேலே துளை துளையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி லியோன்னு வச்சுக்கலாம், அதில் ஸோ துளையாக இருக்கும். துளை உடலிகள் இல்லாட்டி துளை எப்படின்னா பொறியாக இருக்கும். ஸோ பொறிப்பெறா அப்படின்னு வச்சுக்கணும். துளை உடலிகள் முக்கியமான அகச்சட்டகம் இருக்கும். அடுத்து ஒரு செல் உயிரினங்கள் ஈரடுக்கு உயிரிகள் ஒட்டியோ நீரில் நீந்தியோ தண்ணி தரது கூட்டமாக பாலில். ஸோ இது எப்படி, குழி உடலிகள். ஃபஸ்ட்டு துளை உடலிகள் பார்த்தா துளைனாலே ஸ்பாஞ்சு. துளை சின்ன துளை இருக்கனால தான் தண்ணி உள்ளே போகுது. லியோ இல்லை துளை. அடுத்து குழி கொஞ்சம் குழியான இடத்துல தான் சில செடிகள்லாம் வரும். ஹைட்ரா என்ற கடல் சாமந்தி. இந்த பூக்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே இந்த குழி உடலியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் குழியில் இறங்கி தான் இந்த பூக்கள்லாம் இருக்கும்.
அதே மாதிரி வந்து ஜெல்லி மீன்கள், ஜெல்லி மீன் ஒரு படத்தில் கூட அப்படி ஜெல்லி ஃபிஷ் காலை சுற்றுற மாதிரி காமிப்பாங்க. ஸோ வந்து அது கொஞ்சம் குழிக்குள்ளே இறங்கி போகும்போது தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ குழி விடலிகள்னால் இது வரும். அப்புறம் வந்து சீலன்ட்ரேட்டா, எப்படி சீலன்ட்ரேட்டா, சீலன்ட்ரேட்டானா சியா. ஸோ சிஏ வந்து ஒரு குழி மாதிரி தான் இருக்குது, இப்படி நேரம் போட்டோம்னா ஒரு குழி. ஸோ சீலன்ட்ரேட்டா. அடுத்து வந்து உடற்குழி அற்றவை, ஒட்டுணியாக மனிதர்களில் வந்து சார்ந்து வாழக்கூடியவை, இருபால் வீரிகளாக இருப்பவை. இது எப்படி ஒட்டுணியாக இருக்கக்கூடியது. அப்போ என்னது, தட்டை புழுக்கள், இல்லாட்டி ஃப்ளாட், தட்டைனாலே ஃப்ளாட் தானே. ஸோ ஃப்ளாட்டி ஹெல்மின்தஸ். எடுத்துக்காட்டு பிளானேரியா. இது தான் பிளானேரியா, ஃப்ளாட்டாக இருக்கிறது தான் மாறி பிளானேரியா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் புழு, இரத்தப்புழு, நாடா புழு. அடுத்து உடற்கண்டங்கள் அற்றவை, மனிதன் மற்றும் விலங்குகள் நோய்களை உண்டாக்கும் ஒட்டுண்ணிகள். நோய்கள், உருளை புழுக்கள் நோய் உண்டாகும்னு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ உருளை புழுக்கள் நெமோடோனா அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டஸ். உருளை புழுக்கள் நெமடோடா. உருளைப்புழு உருண்டுக்கிட்டே இருக்கல, கொஞ்சம் நிமிந்து பாரு. நெமடோடா அஸ்காரிஸ். உருளைனா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டினா அஸ்காரிஸ் லூம்ப்ரிகாய்டஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து மூவடுக்கு வீர்கள் உடல் கண்டங்களாக பிரிக்கப்படலைன்னா இருபால் வீர்கள் வலை தசை புழுக்கள், இல்லாட்டி அன்னலிடா, வளைஞ்சு டான்ஸ் ஆடுவாங்க, அனலிடா அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ மண்புழு, நீரிஸ், அட்டை. மண்புழு, நீரிஸ், அட்டை. தொகுதி வலை திசை புழுக்கள். வளைந்து ஆடினாலே அன்னலிடா, வளைந்து ஆடினாலே அன்னலிடா. ஸோ எங்கே ஆடுவாங்க, மண்ணில் ஆடுவாங்க. இப்போ தண்ணிக்குள்ளேயும் டான்ஸ் ஆடுறது ஒரு இதாகிடுச்சு. வளைந்து ஆடுறது வந்து மண்ணில் ஆடுவாங்க, நீரில் ஆடுவாங்க. அப்புறம் ஒரு அட்டை போட்டு அட்டையில் நின்று ஆடுவாங்க. வளைந்தாலே இது வந்து மண், நீர், அட்டை. ஓகேவா. அடுத்து வந்து உடல் கண்டங்களை உடையது, தடித்த கயிற்றின் புறச்சட்டத்தில் உள்ளது, இணைந்த கால்கள், இணையுறுப்புகள், ஒரு பால் உயிரி, ஆண் பெண் வேறுபாடு உண்டு. தொகுதி வந்து கணுக்காலிகள். சரியா, கணுக்காலிகள். இது வந்து கால்னாலே ஆர்த்தோ டாக்டர் தானே. ஸோ ஆர்த்தோ போடா. ஸோ கணுக்காலிகள்லாம் நமக்கு எல்லாமே தெரியும். நண்டு, இறால், பறவட்டை, பூச்சிகள், தேல், சிலந்தி, இது எல்லாமே. மென்மையான கண்டங்களற்ற பொருளையுடன் தசையிலான தலைப்பகுதி, பாதப்பகுதி, உள்ளுறுப்பு தொகுதி, மேண்டில், கால்சியத்தாலான ஓடு காணப்படுகிறது, பால் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. சரியா. இது வந்து மெல்லுடலிகள். ஸோ மெல்லுடலிகள்னால என்னென்னா வந்து நத்தை, ஆக்டோபஸ், நமக்கு தெரியும். கணவாய் மீன்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கடலில் மட்டுமே வாழ்பவை, உடசுவர் முட்களை கொண்டது, முட்களாக இருக்கும். ஸோ வந்து குழாய்க்கால்கள் உணவிடத்திற்கும் சுவாசத்திற்கும் இடப்பெயர்ச்சிக்கும் உதவுகிறது. ஸோ இதுக்கு வந்து முத்தோலிகளுக்கு வந்து உணவு எப்படி சாப்பிடுது, நீர் எப்படி போகுது அப்படின்னா வந்து எல்லாமே குழாய்க்கால்கள் மூலமாக போகுது, இடப்பெயர்ச்சிக்கும் அதான் உதவுது. சரியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் குழாய்க்கால்கள் வச்சு தான். முத்தோலிகள் வந்து நட்சத்திர மீன் நமக்கு தெரியும். ஸோ கடல் சாமந்தி பூனாலே அதில் முள் இருக்கும். ஓகேவா. அடுத்து நொறுங்குற நட்சத்திர ஸ்டார், நொறுங்குற எல்லாமே நட்சத்திர மீன்னாலே வந்து தான். கடல் வெள்ளரி, நம்ம சாப்பிட்ற வெள்ளரியில் தான் வந்து முள் இருக்காது, அதில் வந்து வெள்ளரி இருக்கும். கடல் அல்லி பூனாலே முள் இருக்கும், நட்சத்திர மீன்னாலும் முள் இருக்கும். சரியா. வெள்ளரிலையும் முள் இருக்கும். முள்தோலிகளுக்கு இன்னொரு பேர் வந்து எக்கைனோ டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் காமிங்க ஏன் முள்ளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. எக்கைனு கையில் கூட முள்ளாக இருக்கே அப்படின்ட்டு மாதிரி. ஓகேவா. அடுத்து மீன்கள் நீரில் வாழ்பவை. இது வந்து குளிர் இரத்த பிராணி, முதுகெலும்பு தொடர்புடையவை, படகு போன்ற உடல் தாடைகள், பக்கத்துடுப்பு, இணையற்ற மத்திய துடுப்புகள், பால்வழி இனப்பெருக்கம். ஸோ நமக்கு வந்து மீன்கள் அல்லது ஃபிஷ்ஷஸ் இங்கிலீஷில் போட்டுருவோம். சுறா, கட்லா, முல்லட், திப்பேலியா. சரியா, திப்பேலியா. அவ்வளோதான். நீர் நிலத்தில் வாழ்வே குளிர் இரத்த பிராணிகள் 2 ஜோடி கால்களை பெற்று பால்வழி இனப்பெருக்கம். இருவாழ்விகள். ஸோ இருவாழ்விலாம் என்ன, அம்பி வந்து இங்கிட்டும் இருப்பார் அங்கிட்டும் இருப்பார், டபுள் மைண்டடாகவே இருப்பார் அம்பி. அதனால் தவளை, தேரை. அடுத்து வந்து சிசிலியன், 2 சி இருக்குது. அடுத்து சாலமண்டர், சாலவும் பண்ணுவார், மண்டை மாதிரியும் பண்ணுவார். ஸோ சாலமண்டர். இது இருவாழ்வி. சிசி இருவாழ்வி, அம்பி இருவாழ்வி, தவளை, தேரை நமக்கு தெரியும். சாலமண்டர் இதுவும் இருவாழ்வி. குளிர் இரத்த பிராணிகள் நுரையீரல் மூலம் சுவாசிப்பவை. உடல் செதுகளை பார்த்தீங்கன்னா 5 விரல்களுடைய கால்கள், ஓடுவதற்கு, நீந்துவதற்கு எல்லாம் முட்டையிடுபவை. ஸோ ஊர்வன ரெப்டைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்கோம். ஸோ தோட்டத்துப்பள்ளி, வீட்டுப்பள்ளி, கடலாமை, நிலாமை, பாம்பு முதல இதில் எல்லாமே சுவாச உறுப்பு, நுரையீரல் எல்லாமே இருக்கும். வெப்பராத்த பிராணிகள்னால் நம்ம பறவைகள், நம்ம எல்லாமே. பால்வழி இனப்பெருக்கம். ஸோ காற்றடிகள் இதெல்லாம் இருக்கும்ட்டு பறவைகளை பற்றி வகுப்பு. பறவைகள் அல்லது ஏவ்ஸ், பறவைகளை தான் ஏவ்ஸ் அப்படிம்பாங்க. கரியோர பறவை, இந்திய பனங்காடை, கொண்டை, லாத்தி, கிளி, சிட்டுக்குருவி, கோழி, நெருப்பு கோழி, கிவி பறவை, பனங்காடை, கொண்டை, ஈத்தி. அடுத்து நம்ம நிலத்தில் வாழும் வெப்பரத்த பிராணிகள், அதுவும் வெப்பரத்த பிராணி தான், நம்மளும் வெப்பரத்த பிராணிகள் தான்.
காது, மடல், இதழ், உதரவிழாமை எல்லாமே இருக்கும். உட்கரு அற்ற இரத்த சிவப்பணுக்கள், பல்வேறுபட்ட பல்லமைப்பு, இருபல்லமைவு, குட்டி போடுவை, இளங்குடிகள், தாய்கள், பாலூட்டி வளர்க்கப்படுபவை, இது எல்லாமே வந்து பாலூட்டிகள். நல்லது. மேமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாமெலியா. எடுத்துக்காட்டு வந்து வாத்து, அலகு, பிளாட்டிபஸ், கங்காரு, பூனை, புலி, வரிக்குதிரை, மனிதன். நம்மளை மாதிரியே கிட்டத்தட்ட ரொம்ப ஒட்டி இருக்கிறது என்ன அது? இப்போ மனிதனோட வரிக்குதிரை, புலி, பூனை, கங்காரு குட்டி தூக்கிட்டே சுற்றும்ல. ஸோ வாத்து, அலகு, பிளாட்டிபஸ் இது எல்லாமே நம்மளை மாதிரி இருக்க பால்ட்டுகளில் இருந்துடும். ஸோ பார்ட் 2 வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.